guys, welcome back to the Gaming Point. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போற கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல டே 5 நம்ம சோலோ சீரிஸ் வந்து நம்ம சோலோ வராத போற இந்த வாட்டி ஒருத்தர் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். அது யாரு ப்ரோ நம்ம மைன்கிராஃப்ட் டே 5 ஏன் வர போறான்னு கேப்பீங்க. அவர் வேற யாரோ நம்மளோட மன்னன் தான். இல்ல வருண் ப்ரோ தான் நம்ம கூட விளையாட போறாரு. நம்ம வந்து பார்த்தா டே 5 இப்போ வந்து பார்த்தா வருணுக்கு ஒரு இது அவனுக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம வந்து டே 5 உள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் நம்ம உடனே வரும் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைபும் முக்கிய பிகில் அப்படியே சொல்லிட்டு போகலாம். என்னடா அது, ஐயோ இன்வென்ட்ரி வேறு ஃப்ரீ பண்ணணுமா? இது இன்வென்ட்ரி ஃபுல்லாக காபிஸ்டோட இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணி முடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இல்லை செரமனி எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகே ஸோ க்ரௌச் பண்ணுறேன். ஷீல்டு ரொம்ப மறக்குதே, நல்லா இல்லை சொன்னது பண்ணா அப்படியே. ஆனால் வீடியோ போட வரல, படம் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வருண் ப்ரோ பின்னாடி வந்து தான் இருக்காரு. ஓகே இங்கே பாருங்க, வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் போர்டு எழுதியிருக்கோம் உங்களுக்காக தான். அதுக்கப்புறம் வர வைக்கிறேன் திருகேமிங் 10.0 உங்களை எல்லாரையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் மன்னன் கேமிங்காக செஞ்சதான், மன்னர் கேம் வரும்ன்றது தான். அது ஸ்பெஷல் தேங்க் டு யூ காய்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அதுக்கப்புறம் நான் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணியே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் இன்னும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. 50 சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, என்னடா கையில் கத்தி வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி நான் இதோ வருணாச்சு, என்னடா கையில் கத்தி வச்சுருக்கேன், என்ன ஏதாவது அடிக்க போறியா என்ன அப்படின்னு வரும் வேறு கேட்டாரா. ஏதோ பார்த்தா நம்ம தெரியாமல் கையில் கத்தி வச்சுட்டோம். இப்போ மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க, வருண் ப்ராடக்ட் சிட் பண்ணுற மாதிரி பண்ணிருக்காரு. சொல்கிறாரு பட் அது எமோட் நாங்களே சொல்ல போனா. ஓகே கேக்கு மேலே ஓகே என்னடா இது செக்கியோ நியூ ஆடா பாவி. அதாவது நான் சாப்பிடலாம் பார்த்தா நீ இவன் தின்ட்டாண்டே, என்னடா பண்ணி வச்சுருக்க, நான் சாப்பிடணும்ல. அவர் சொல்கிறாரு எனக்கு பசிக்குதுப்பா அதனால சாப்பிட்டேன், பசிக்கலாம் தின்னவா செய்கிறேன். எப்போயாவது இது செட் வேர்ல்ஸ் பண்ணினே நம்ம வீட்டு தான்டா சொன்னேன். ஓகே அப்போ வீட்டு தள்ளு நான் கேட்டேன், நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் காட்டலாம். என்னடா இது இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் சரி ஆச்சரியம் பண்ணேன். பிகாஸ் கேக்கு இப்படி ஆச்சரியம் தான் வச்சேன். பார்த்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நின்றுட்டுருக்கேன் மக்களே. அது வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் தப்பாக நிற்கிறேன் போல். அதான் வெல்கம் டு ஸ்பெஷல் அதான் ஸ்பெஷல் செரமனி ஃபங்க்ஷன் கேட்க சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சான்ஸ் கிடையாது. அதுமாரி இந்த வீடியோ டூரேஷனில் இருந்த மாதிரி 26 மினிட்ஸ் மக்களே. அதான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 25 மினிட்ஸ் மேலே போகிறதுக்கு. ஸோ நம்ம 25 மினிட்ஸ் மேலே வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இப்போ அது நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து பார்த்தா போஸ்ட் போட்டிருந்தோம் தத்தின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கேமிங் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரோ வந்து புதுசாக வேர்ல்டுலேயே ஒரு புது மோட் ட்ரை பண்ண சொன்னார். பட் அந்த மோடில் நமக்கு ரியலாகவே நான் வந்துச்சு. நானும் ஒரு நிறைய எக்கச்சக்கான அப்சர்கல்ஸ் புது அதான் நிறைய டிஃப்ரெண்டான ஹாரர் மோட்ஸ்லாம் நாங்கள் விளாட்ல. அது எங்களுக்கு தானே அமையுன்னு சொல்லி நாங்கள் வந்து வர ஃபுல்லாக தின்ட்டோம் வாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் சொல்லல, அது பண்ணுறீங்க ப்ரோ. பட் ஆனால் என்ன மேலே போய் பண்ணுங்க ப்ரோ. ஆக்சுவலி இதெல்லாம் ஒர்க் ஆகுது மக்களே, அங்கே மேலே போய் பண்ணணும். அது என்னதுடா பண்ணணும் நீங்கள் கேட்க பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட சூப்பராக அவங்க வாங்க 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான யூடியூப் ப்ளாகை வச்சு. ஆக்சுவலி இந்த யூடியூப் ப்ளாகை நான் தான் பண்ண மக்களே, வருண் ப்ரோவில் பண்ண மாட்டேன். பட் அவர் நிறைய பண்ணது இந்த 50 சப்ஸ்கிரைபர் அதாவது 50 அதே மாதிரி லேண்டன் வைக்கிறது பாதி வேலைக்கிட்ட அவர் தான் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா பாதியே தெரியாதே அப்படின்னு சொல்லி காத்துல நம்ம ஹைட் ஏற்றுறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். அதாவது சூப்பராக இருக்குல்ல மேம். நான் அவரோட சேனலோட இது கூட நான் மாற்றிட்டேன். அது என் ஃபேஸ் கேம் தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக கனமாக்கல. இது பார்க்குறதுல ரெட் கலரில், ஏன்னா நம்ம யூடியூப் சேனலோட லோகோவே ரெட்டு, அதில் நம்ம எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு தான் மக்களே. அதாவது சூப்பராக இருக்கு மக்களே. உங்களுக்கு பிடிச்சது தான் ரொம்ப லைக் பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஓகே ஓகே அது கேட்பீங்க ப்ரோ, என்ன ப்ரோ உங்களுக்கு 76 XP இருக்குது கேட்பீங்க.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய மாப்ஸை போட்டு தள்ளுறது கிரீப்பர் அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டு தள்ளுறது 76 ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மைக் ஆஃப் டே 4 போட்டு டே 5 ரொம்ப நாள் கடுமையாச்சு டே 5 போடலை ஸோ இன்றைக்கி போட்டுறோம். இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் இந்தத்துக்கு வந்து பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா வருண் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் யூடியூப் சேனல் போடணும் ப்ரோ நீங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி ஏன்னா நான் மட்டும் நிறைய வாட்டி பண்ண சொன்னேன். அதுக்கு சொன்னேன் ப்ரோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது நிறைய வாட்டி கிளிக் பண்ணேன் ஏன் பிகாஸ் நீங்கள் ரிப்பீட்டட் அது மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் நம்ம வைக்கல ஏன்னா ஒரு வாட்டி தான் பண்ணணும்னு சொன்னேன் அதுக்கு நான் தலையை ஆடினேன். ஓகே மக்களே ஓகே இவங்க பண்ணலாம் தொண்டை அவங்களுக்கு வந்து அதான் தொண்டையில் ட்ரை ஆகிடுச்சு மக்கள் அதான் அவங்களுக்கு கொஞ்சம் பேசலை. ஓகே கிளிக் பண்ணுறா ஆனால் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது மனசு செம்மையாக இருக்குது மக்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது பட் என்ன பார்த்துக்கு பெரிய விஷயம் ஓவராலாக பார்த்தா இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் பிகாஸ் நம்ம இன்னும் 100 250 500 750 1K 2K 3K 4K 10K 20K 50K அதுக்கப்புறம் பார்த்தா 1 lakh மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தா 1 million போக வேண்டியதுக்கு மக்களே. இப்போ ஸ்டார்டிங்கு இவ்வளோ ஸ்லோ மோஷனாக போகுது. இப்போ தான் ஏன் கிரேட்டில் வந்து கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி சப்ஸ்கிரைபு லைக்கு மட்டும் நான் போட்டேன் ஹார்ட்டிங்னா அவர் போட்டார் எப்படி இருக்க மக்களே. இதெல்லாம் நீங்கள் வந்து லைக் பண்ணணும் மக்களே பிகாஸ் நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக பண்ணியிருக்கோம் ப்ரோ. அது என்னது ப்ரோ கேட்டிங்கன்னா மக்களே அது வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளானில் வச்சுருக்கேன். அது வரணும் இல்லை மக்களே ஓகேவா ஆனால் எப்படியும் வரணும் சொல்லிருக்க மக்களே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ ஃபேபுலஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன்னா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் வைக்கல அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை சொல்கிறேன் இது நம்மளோட வீடு மக்களே. ப்ரோ நீங்கள் கிரியேட்டிவ் வந்துட்டீங்க வந்துட்டுருக்கீங்க எப்போ அப்போ நீங்கள் வரும் போகிறீங்க கேட்பீங்க வந்துடுவோம் இருங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. அப்போ நான் சைபர் வச்சுட்டேன் ப்ரோ அவர் சொன்னால் ஓகேப்பா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நானும் லேண்ட் ஆகிட்டேன் அது ஓகேவா மக்களே. ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா கிரியேட்டிவ்ல சர்வர் மாத்திரம் வாங்க அதுக்கப்புறம் சொல்ல மாதிரி வருண் ப்ரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மக்களே. ஏன் நம்மளுக்கு அவர் ஹெல்ப் பண்ண நம்ம அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். ஓகே இருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு கேட்டிங்கன்னா அவர் அடிச்சார் மக்களே எக்கச்ச மாதிரி அடித்தார். இப்போ பதிலுக்கு நான் என்ன பண்ண போயிட்டேன்னா அதுக்காக சொன்னார் என்ன ப்ரோ இங்கே வந்து ஒரு ரத்தக்கார மாதிரி தான் டெஸ்ட் இருக்குது ப்ரோ சொன்னார். தத்திங்க ஏதாவது இருக்கானு சொன்னார் கேட்டிருந்தாங்க அது தத்திங்க மக்கள் அவன் வந்து நார்மலாகவே 1001 சான்ஸ் சொல்லி வந்துச்சு. இப்போ நம்ம வேர்ல்டுக்கு வரல ஏன் பிகாஸ் நம்ம வேர்ல்டு வந்து நான் சத்தியமாக சொல்ல மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே மக்களே ஓகே ப்ரோ ஏதோ நாசம் பண்ணுறாதீங்க ப்ரோ அப்படியே இருங்க நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஐயனு அதை எப்படி இந்த வீடு கட்டணும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எப்போ நம்ம வீட் ஃபார்ம் சிக்கன் ஃபார்ம் அதுக்கு மாட்டுக்குட்டி அதான் ஆடு மாடுலாம் எப்போ ஃபார்ம் வச்சிடும் அது வந்து ப்ரீவியஸ் வீடியோ அது வந்து ப்ளேலிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் மைண்ட் ஆஃப் சோலோ சீரிஸ் போட்டால் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபங்க்ஷன்ஸ் அதான் மைண்ட் ஆஃப் யூடியூப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி சொல்லி இது ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதையும் நான் போட்டிருக்கேன். ப்ரோ வாங்க ப்ரோ தலைவர் படலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய ராக்கெட் வச்சவங்களே போடு ஓடு 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 அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடினே பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா இந்த மாதிரி பண்ண நாங்கள் சர்னின் பண்ண எங்களுக்கு கேம் லேக் ஆரம்பிச்சிச்சு மக்களே அது தெரியல அவ்வளோதான் சொல்ல போனால். ஆனால் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா 1 like இஸ் கட் 1 ஃபோக்கஸில் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம பார்க்க வந்து உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்றைக்கு லேக் ஆகிடுச்சு மக்களே விஜயமான சொல்கிறேங்க பாருங்கள் ஒரு மாதிரி ஆச்சு இப்போ வாங்க இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது எக்கச்சக்கான பட்டாசு வச்சுருக்கேன் பாருங்கள் திரும்பி லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் யாரும் சிறு யாரும் வச்சுருந்தாங்க மக்கள் என்னடா வருண் ப்ரோ காணும் ஓ இங்கே தான் இருக்கா என்னடா பறந்துட்டாரு ப்ரோ எங்கே போயிருக்கீங்க அவர் சொன்னாடா ப்ரோ நான் பின்னாடி தான் இருக்கீங்க நீங்கள் பயப்படாதீங்க ஓகேவா ஓகே அதான் பார்த்தா சுற்றி முற்றி நான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ சைல்டு இப்போ யாரும் அடித்தாங்க தெரில ப்ரோ கிட்ட கேட்டேன் ப்ரோ யார் என்னது அது மக்களே அங்கே எதுவும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போய் பார்க்குறேன் இப்போ கேட்டு நெருங்க விரும்பலை ஸ்பைகர்ஸ்லாம் இருக்குது. ஏன் ப்ரோ இப்போ எப்படி ஸ்பைகர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா நான் ஏதாவது 1 or 2 hours நான் மைனிங் பண்ணும்போது நிறைய இது கிடச்சிது மக்களே
அதுலேருந்து தான் இந்த ஸ்பை கேஸ் தான் செஞ்சேன். வேறு எதுவும் நடக்காதீங்க. என்னடா அடிக்கிறாரு ப்ரோ, ஏதோ அடிக்கிறீ எவ்வளோ தைரியம் தான் என்னையே அடி மீறி சாப்பிட்றேன். ஓகே ஓகே, அவர் தான் ப்ரோ அவர் தான் அடிச்சிருக்காரு. திருப்பி வச்சிட்டா ப்ரோ. உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், வார்னிங்லாம் கொடுக்க மாட்டேன். ஸ்பாட் ஏறுறா, ஓடு ஓடு, இங்கிருந்து ஓடுறாங்க, ஒட்டி ஒட்டி. Crimpy Book 1125 was slain by Sheikh and 5146. நீங்க எது தெரியாம பண்ணியா? ஆக்சுவலி என் கண்ட்ரோல் ஜாஸ்தி வருங்க, வரல மக்களே. போடு போடு. ரெண்டாமே இருங்க மக்கள், அவனை அடிக்காமல் எனக்கு விட மாட்டேன். ஒரு வாட்டியே தான் சாவ அடிக்கணும், நிறைய வாட்டி சாவதை என் மனசு சுற்றி இருக்கும். எவ்வளோ நேரம் அடிச்சுருந்தான் நான் வந்து வேறு எவனும் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து அடிச்சுட்டு இருக்கான்னு நினச்சேன். இங்கே ஒழிச்சுட்டு இருக்கியா அவர் சுற்றின்னு இருக்க அப்படி கத்திட்டு இருக்காரு அவர். ஏன்னா நாங்கள் இன்னும் கால் பண்ணி தான் பேசுவோம். ஐயா அம்பா அடி ப்ரோ விட்டுருக்க ப்ரோ அப்படி கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு மக்களை. நம்ம வாங்க பிடிச்சிடல போய் ஓடு 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 டென்ஷன் போய் கொண்டு போடு. எவ்வளோ தைரியம் எண்ணியா அடிச்சிருவேன். அவன் சொல்கிறான் ஐயோ பூச்சாண்டி துரத்துது அப்படின்னு அவர் வேறு காமெடி பண்ணிட்டு போகிறாரு. என்னைய பார்த்தா பூச்சாண்டின்னு சொல்லி எனக்கு காமெடி அடிச்சு மங்களே. ஓகே, அவர் பார்த்தா என்னை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்லி அவர் குதிச்சு போயிட்டாரு. பார்த்தா என்னடா ஐயான்னு சொல்கிற மாதிரி. ஓகே, எங்கே ப்ரோ வர்றீங்க, ஒழுங்க மாதிரி நில்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஓடு இப்போ அடி அது கிட்ட வந்த மக்களே. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஏன் பிகாஸ் நான் சொன்னது நான் புது டார்ச் சேஞ்ச் பண்ணிருக்கோம், கொஞ்சம் லேட்டாகவும் நமக்கு பழகிறதுக்கு. ஐயோ ஓடு 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 நல்லா ஓடுற நீலாம். அவரும் படம் ஓடிருக்கா அட்ரா ஐயோ அடிக்க முடியலையே. அதாவது கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மட்டும் சேஸ் பண்ணி தான் இருக்காங்க. பட் அந்த செக்மெண்ட் நான் கட் பண்ணல. இங்கே போடு மக்களே, லேக் ஆகுது மக்களே. இதனால லேக் ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி பார்த்துட்டா அவர் வந்து டிஸ்டன்ட் டேக்லாம் பண்ணுறாரு மக்களே. நல்லா வீட்டுக்குள்ளே போய் என்ன ஆச்சு தெரில மக்கள். ஆனால் எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கேன். பிகாஸ் தத்திங் வந்துடுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. Crimpy Book 1125 hit the ground too hard. அது என்ன மக்களே சொன்னார்னா, இது சரி எவ்வளோ கேவலமாக செத்து போயிட்டேனே. பாவை விட்டு வெளியே வாடா பிளடி பர்கர் பிளடி ராஸ்கல் அப்படியா அப்படி சொல்லி பண்ணுறாரு மக்கள். டேய் ஐயோயோ டிவி எதுவும் பண்ணுறாதா ஆட பைத்தியம். என்ன பண்ணக்கூடாது பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு மக்களே. ஐயோ நான் கையை வேறு இப்படி பண்ணிட்டு ஓடவா செய்கிற உன்னைய மன்னிக்க மாட்டேன்டா என் வேர்டில் வந்து என்ன பண்ணுறத. ஆக்சுவலா ஒரு பாவம் தான் மக்களே. ஏன் பிகாஸ் இதுங்க ஓகே மக்களே, இது போதும் சொல்லி இப்போ வந்து வருணுக்கு ஃபங்க்ஷன் சொன்னல, அவர் வந்து ஒன் கேப்ஸ் எப்படி ரீச் பண்ணிட்டு வருதுன்னா அவர் செலிப்ரேட் பண்ணல. சொன்ன வராரு அப்படின்னு சொல்லி போகிறேன். அப்புறம் இது எப்படி பண்ணேன். ஆக்சுவலி இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக தான் மக்களே இருக்குது. கிட்ட பாதி வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு 80% நான் கட் பண்ணேன். ஓ இதான் சர்ப்ரைஸா அப்படின்றாரு மக்களே. அதான் மக்களே இது எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணிடுங்களே. பிகாஸ் நான் நிறைய அதான் கிட்ட ஒரு 8 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கிட்ட பில்லர் உருவாக்குலேருந்து பேஸ்மெண்ட் வருது, இந்த கேக்குலேருந்து இந்த ஸ்டார்ஸில் வைக்கிறதுலேருந்து ஃபென்சஸ் அண்ட் லேட்டனை வைக்கிறதுலேருந்து மேலே ரூஃபை வச்சதுலேருந்து கிளாஸ் பிளேனை வைக்கிறதுலேருந்து கார்பெட்டில் வைக்கிறதுலேருந்து கிட்ட நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் இவ்வளோ அழகான இது வந்துச்சு. அதையும் சொல்கிறாரு. இது எப்படி அப்புறம் கேட்டேன்னா நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் சொன்னார், சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசை கிஃப்ட்டு கொடுக்கும்ல, ஆனால் நம்மளுக்கு கேவலமாக தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும் உண்மையை சொல்ல போனால். ஆடா பாவி கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுறது நான். ஆனால் மக்களே சத்தியமாக சொன்னால் நான் நிறைய ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மக்களே. இதுக்கே 5 hours வேணால் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மக்கள். ஒரு 4 ஆயிடுச்சுன்னா 8 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஓகே நம்மளும் சாப்பிடலாம் சொல்லி கேட்க ஸ்டார்ட் இருக்கேன். ஸோ ஓகே இப்போ சார் நம்ம பிவிபி விளையாட கூட அதை யோசிச்சிருந்த மக்களே. பட் வருண்ற காதல் வீலில் பிபிபியோ அவ்வளோதே பிவிபி மக்களே. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து சார் இப்போ கேரக்டர் சேஞ்சிச்சு என்ன. ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ அப்படி இருக்கியா அதுதான் சொன்னார். முடிஞ்சா என்னை பிடிச்சப்பாரு பார்க்கலாம். ஹீ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேரக்டர் ஸ்டீவ் ஆயிடுச்சு.
நான் ஃபுல் எதரி டவரில் இருக்கேன் மக்களே. அவன் வந்து ஜஸ்ட்டு கிட்ட ஒரு பாட் நூபுன்னு சொல்லலாம். நூபுலாக அதை ரொம்ப நல்லா பார்த்தேன் மக்களே. கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி அவன் என்ன ஏன் ஃபுல்லாக நான் ஃபுல் நிறைய அம்மில் இருக்கேன் கான்ஃபிடென்ட் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்து சார்ஜ் என் பிகாஸ் மேஸ் இருக்குல்ல, மேஸ் வச்சு அவனை போட்டு தரல வாங்க. அதுக்கும் சொல்ல மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம கிராணி தமக சகை முடிய போகிறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் Syntax error. Unexpected. Hi. Underscore charge 12 greater than I less than less than. நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராணி தமக சகை முடிய வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் மூட் விளாட்ற மக்களுக்கு கிராணி தமக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக புது த்ரில்லிங்காக ஹாரராக சேஞ்சிங்காக இருக்கானது நம்ம வந்து ஹார்ட் மூட் தான் விளையாட போகிறோம். அதுவும் இன்னொரு சேலஞ்ச் தான். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களே. திருப்பி 129. You have been given wind charge asterisk 129. அடிக்கிறீங்க போல அப்படி கேட்குறாரு. Wind charge asterisk 129 to Shaitan 5146. ஓடு 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 நெஞ்சில் ஓடுறா இது ஓடு முதல்ல ஓடுறா. இப்படி லாக வரான். முடிஞ்சா என்ன பிடி பார்க்கலாம். அவன் என்ன அடிக்க முடியல நமக்கு. டே ஆமே சார் என்னடா பண்ணுறாரு. கேண்டில் எங்கே தான் வந்துட்டு உங்ககிட்ட கேண்டில் இங்கே பாரு. ஆக்சுவலி கேமே செம்ம லேக் ஆகிடுச்சு மக்கள். அவனுக்கும் சரி எனக்கும் சரி செம்ம லேக் ஆகிடுச்சு. ஸோ அப்படி அந்த லேகும் ஒரு கூட நம்ம வந்து விளையாடுறோம். ஸோ ஓகே மக்களே, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இப்போ PvP தான் இருக்கும் நம்மளோட சேனலில். இது வரைக்கும் எந்த யூடியூபரும் பண்ணாத ஒன்று வேறு நம்ம பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில். சில பேர் பட் அது பர்சன்டேஜ்லாம் கம்மியாக இருக்கும். அது என்னதான் நம்ம தத்தையும் கூட ஃபைட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற மோடோட ஏன் ப்ரோ கேட்டிங்கன்னா மோடு தான் இல்லை மக்களே. அது ஆக்சுவலாக ஒரு சீட்டில் வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கான். அந்த சீட்டோட போய் நான் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறப்ப இங்கே பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் கூட இல்லை உங்கள் கசின்ஸ் கூடலாம் பண்ணுங்கள். ஏன் பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல தைரியம் இருக்குது, கரேஜோட பிரேவாக வர்றப்போ பயங்கரமாக பயந்தாரு. நாங்கள் சரண்டர் ஆகிடும் அவர் சொல்லிட்டாரு. பார்த்தா கேமும் வெளியே போயிட்டார். அவ்வளோ போயிட்டார் மக்கள். தத்திங் பார்த்து நான் பயப்பட சுத்தமாக பிகாஸ் அவன் இருக்காத காரணத்தினால. ஏன் அப்புறம் நீங்கள் அவன்கிட்டே பின்னாடி பெயின் இருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கள் வேர்ல்டு ஆக்குபை பண்ண மக்கள். ஆக்சுவலி நாங்கள் போஸ்ட் போட்டிருந்தோம்ல அது வந்து அவன் ஆக்குபை பண்ண எனக்கு ஏன் பிகாஸ் முதல்ல மோஜான்னு சொல்லி ஒருத்தவன் தான், நெக்ஸ்ட்டு ஹேக்கர்னு சொல்லி ஒருத்தவன் தான். இப்போ இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்காத மக்களே. ஒரு மனுஷனை எத்தனை மட்டும் தான் நீங்கள் எது பண்ணுவாங்க இப்படி மனசாட்சிலாம் பண்ணிருக்காங்க மக்களே. அது அவன் சொல்கிறான் ஐயோ ட்ரைடட்டு அப்படின்னு சொல்கிறான். ட்ரைடட் எடுத்துட்டியாடா ஆமாண்டா அப்படின்றாங்களே. ஸோ ஓகே, அதாவது எந்த யூடியூப் பண்ணாத ஒரு சேனல் நம்மளோட சேனல் போட போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட லைக்ஸ் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன் பிகாஸ் நான் பண்ண போது ரொம்ப ரிஸ்கியான ப்ராசஸும் டேஞ்சரான ப்ராசஸும். நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா 18+ மேலே இருக்க பண்ணுங்கள், இல்லைனா 16 மேலே இல்லைனா 18 நான் சொல்கிறேன். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், 18 மேலே நீங்கள் இந்த சீரை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. ஏன் பிகாஸ் நான் கிட்ட ஒரு பிரே தான் மக்களே. ஏன்னா எல்லோரும் பயப்படுவாங்க ஒருத்தவங்க பார்த்து, பட் நான் பயப்பட மாட்டேன். அந்தமாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஸோ அதை நம்ம அவன் கூட மோதியே ஆகணும். ஏன் பிகாஸ் இன்னொன்று காரணமும் இருக்கு. அவன் நான் எதுக்கு டிஃபீல் பண்ணுறேன், என்னை பார்த்து இடியேட்டுண்டா மக்களே. அவன் யார் என்னை பார்த்து இடியேட்டுன்னு சொல்லுவான். அதுதான் எனக்கு இன்னொன்று கோவமும் கூட. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சக்கோ ஒரு 2 வீக்ஸ் இல்லை 1 வீக் கழித்து நம்ம போடலாம். அந்த மாதிரி ஏன் நம்ம இப்போதைக்கு நிறைய கண்டினியூஸாக நிறைய சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிராணி தமாகா சீரீஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா நம்ம நிறைய இந்தியன் ஹாரர் கேம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே. அதுக்கும் மஞ்சுளிகா, மோகினி, ராகினி, கமலா, அதுக்கு ஒரு யார் இருக்கா சார்லா. அதாவது கிராணியில் நிறைய புது மோட்ஸ் தான் இருக்குது மக்களே. இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் செட்டிங் சொல்ல போனீங்கன்னா அவன் சாக மாட்டேங்கிறான். ஏன் பிகாஸ் டேமேஜ் ஸ்டில் தொண்டு பார்த்தீங்கன்னா 0 லட்சம். ஸோ அவ்வளோ டேமேஜ் எடுக்க மாட்டான் அவன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியில் வச்சிடலாம் மக்களே. அதாவது கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆஃபில் இருக்கா கேட்டாரா. ஆமாம் ப்ரோன்னு நினைக்கிறேன். பார்க்குற நிமிஷம் ஃப்ரெண்ட்லி ஃபயர் இருக்கா ஆனில் தான் இருக்கா பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆமாங்களா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிட்டு இப்போ ரியல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் சரி பேசுகிறேன் அந்த ஸ்டோரி சொல்ல மாற்றிட்டு பாருங்கன்னா ஸ்டோரி சொல்ல நம்ம வருது. நம்மளோட சேனல் வந்து பார்த்தா கேம் மிக்ஸும் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டோரிஸை நம்ம போடலாமல் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் அதாவது அந்த ஓட்டிங் லிஸ்ட் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குது, டிலேட் பண்ணலை. அதுக்கு நம்ம செக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கிராணிதா மேக்ஸ் செகண்ட் வீடியோ ஹார்மோன் நோதட் சேலஞ்சு விளையாட போகிறோம். ஸோ வந்து நான் டெடி பேரோட எஸ்கேப் பண்ண சீரியஸ்க்கு தான் பண்ண மாதிரி மக்களே. ஏன் பிகாஸ் இப்போ நம்ம புது மோடு புது எஸ்கேப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்களேன். நம்ம ஒரிஜினல் வாசல் எஸ்கேப்லாம் பண்ணவே இல்லை இன்னும். அதுவும் புது மோடு தான் போயிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் யார் பண்ணாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு புதுசு போகலாம். இல்லை வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என் பிகாஸ் ரோபோட்டிக்ஸ்க்கு போட்டேன். ஆனால் மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பிகாஸ் வியூஸ் நிறைய போது பட் சப்ஸ்கிரைபர் சேர மாற்றிக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ரொம்பவும் பண்ணுங்கள். ஏன் பிகாஸ் நான் வந்து வரக்கிட்ட கேட்டேன் 2 months 100 கிட்ட வந்துருக்கணும். இரு மக்களே அவன் திருப்பி கேரக்டர் சேஞ்ச் ஆச்சு மக்களே. நெட்டு லேகா இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை அவனோட நெட்ஒர்க் இஷ்யூவா ஒரு ஐடியாவும் இல்லை. என்னடா அப்படி சிரிக்கிறான் மக்களே. சொல்லுங்கள் நம்ம தத்திங் ஃபைட்டிங் தத்திங் டிஃபிட் அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ் இருக்காங்க படிக்கிறேன். அவசியம் நான் அவன் பிக்சரை வேணால் போட்டுடுறேன் மக்களே. இருங்க நிமிஷம் அவன் பிக்சர் போடுறான் பாருங்கள். இவன் தான் நம்மளுக்கு தத்திங். இவனோட தான் நம்ம மோத போகிறோம். இதை நான் யூடியூப்பில் ஸ்லோ டவுன் பண்ணி அது இதுன்னு பண்ணி நான் இது மாதிரி பிக் எடுத்துட்டேன். சார் தப்பாக நினச்சிக்கா இல்லை வந்து பார்த்தா காப்பி பண்ணுறாரு அதுமாதிரி ஏதாவது பண்ணுறாரு டிஸ்கிரைப் சொல்லிடுறேன். என்னை பற்றி யாரும் தப்பாக சொல்லாதீங்க. ஏதாவது மிஸ்யூஸிங்காக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பர்பஸ்க்கு தான் போடுறேன். அதுவும் நம்ம உங்ககிட்ட கேட்டு தான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இவனோட நம்ம டிஃபீட் பண்ணலாமா. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்த்து நிறைய பேர் பயந்துருக்காங்க. நிறைய பேர் இவங்க கூட மோதலாம் சொல்லி உள்ளே வந்திருக்காங்க. பட் அவன் டிஃபீட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவன் யார் அவன் எதுக்கு நம்ம வேர்ல்டில் வரான் அதுமாதிரி உங்களுக்கு ஸ்டோரி வந்து இன்றைக்கி எப்படி கொண்டு வருது எனக்கு ஐடியா கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க. அதாவது ஒரு அழகான கட்டது ஒரு கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஹாலை கெடுத்துட்டாரு. பரவாயில்ல நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ளோர்ஸு ஸ்விம்மிங் பூல் பிவிபி ஏரியா அதெல்லாம் பண்ணலாம் நினச்சேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிட்டார். அதனால் நானும் ஸ்பீடாக போவேன் நானும் வந்துச்சு. அதனால அப்படியே ஆஃப் ஒர்க்கிங்கே விட்டுட்டேன். பட் நல்லா இருக்கா. நீங்கள் அதை மறக்காமல் மேம்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. ஆக்சுவலாக சொன்னால் எல்லாமே கிரியேட்டிவில் தான் பண்ணேன். யாரும் சர்வேல பண்ணிங்கன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே கிரியேட்டிவில் தான் பண்ணேன். சொல்லுங்கள் நம்ம அவங்களோட மோனில் வானே. எனக்கு அவன் இவன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை வெறியோடு இருக்கேன் நானும். இப்போ வந்து உங்களுக்கு எதாவது இருக்குது நானே தனியாக நான் நினச்ச விட இப்போ தனியாக ரெக்கார்டிங் பண்ணாமல் கூட அவன் டிஃபீட் பண்ணுவான். பட் நான் உங்கள் கூட சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனையில் தான் இருக்கேன்னு தவிர அதுவும் யோசனை இல்லை. உங்கள் கூட சேர்ந்து பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது மக்களே. நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடலாம். அதுதான் வருண் ப்ரோக்கர் கேட்டு நிறைய இதெல்லாம் பண்ண மக்களே. சும்மாவே நீ அடிச்சுட்டு இருக்கலே. உங்களை என்ன ஸ்வாட் இருக்குது இதில் என்ன ஸ்வாட் இருக்குது. என்னோடய வேர்ல்டில் மட்டும் நீ வந்த கதிரவிடா அப்படி சொல்லனா திருப்பி அடிக்கிற பத்தியா திருப்பி அடிக்கிற பத்தியா வேணாம் ப்ரோ அப்படி சொன்னேன். உனக்கு நெதரைட் ஆம்பல் தான் ஏன் அப்படின்னு சொன்னாரா. ஓகே நான் என்ன பண்ணேன்னா நான் அவங்களோட நல்லா விளையாண்டு மக்களே. ஸோ ஓகே மக்களே. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாகும் அதாச்சு கில்ட்டு சொல்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ரிவெஞ்சோட நான் இருக்கேன் மக்களே அவனோட. ஏன் பிகாஸ் எனக்கு ஒரு நிறைய இதுக்கும் இருக்குது மக்களே. அதெல்லாம் அவன் மேலே எரிக்கே தீருவேன் நான் கவலைப்படாதீங்க. நான் முடிஞ்சா போட பாருங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தட் திங் டிஃபீட் அப்படின்னு போடுங்க. திரு கேமிங் மிஸ்ஸஸ் தட் திங் இல்லைனா தட் திங் டிஃபீட்டிங் வீடியோ ஹில்லிங் தட் திங். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா மோஜாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைன்கிராஃப்ட் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருந்தால் தத்திங் டிலே பண்ண நினச்சிட்டாங்க. பட் அவனும் டிலேட் ஆகலை. அவன் வந்து ஒரு கோடிங் இல்லைனால சர்வே பண்ணிட்டு இருக்கான் மக்களே. வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் சாட் செடிக்கு தான் ஒரு பெரிய ஸ்டோரிலாம் இருக்கா மக்களே. அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் பார்த்துடலாம். ஓகே மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதரைட் ஆமை கொடுத்துடலாம் சரி ஒரு முடிவில் வந்துட்டேன். பாப்பா தம்பி நிறைய நம்ம கொடுத்துட்டீங்க எல்லாம் தருவியா பார்க்குறேன் பார்த்துட்ருக்காரு. இப்போ போ எடுத்து போடணும் மேலே எடுத்து போடலாம் மக்களே போடலாம். ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. பிகாஸ் எனக்கு
நிறைய கோவம் இருக்கா அவன் மேலே பார்த்தாலே. உனக்கு அப்புறம் தெரியுது அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா மாதிரி என் வேர்ல்டு கூட வரதுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு கோவம் இருக்குது மக்களே. ஏன் பிகாஸ் மோஜாங்க வந்தாங்க ஹேக்கர். இப்போ 3வது அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி இதுக்கப்புறம் ஒன்றுக்கு தான் விடக்கூடாது. ஏன் பிகாஸ் மோஜாங்க அது மாதிரி வந்த மாதிரி நான் பயந்துட்டேன். செகண்ட் டைம் நான் அவ்வளோவா பயப்படல. தேர்ட் டைம் இப்போ அவனே வர மாபா விட்டுருவேன். நான் சும்மா விட மாட்டேன். ஸோ ஓகே அவர் கேட்டா சொல்லி நான் இது கொடுத்து நமக்குலே. ஓகே அவன் ஷீல்டு போட்டுக்கலாம். ப்ரோ குடுத்தியா தம்பி வரா இரு அப்படி சொல்லி ஓட ஆரம்பிச்சிடா. ஐயோ ஓடுற ஐயோ ஏமலே ஸ்னோனஸ் போச்சு இது போடுறியா அப்படி சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஓடு லெவல் போய் கூட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கோம். இங்கே ஒரு வேணா விட்டுருக்க செத்துட்டேன். டேய் கீப்பர் விட்டு ஆஃப்ல இருக்காடா. அடப்பாவுமே வாப்பா தம்பி வா கலெக்ட் பண்ணி ஒரு ரிசோர்ஸ்லாம் அதோட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஓகே அவன் டிஃபீட் பண்ணலாமா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவன் மேலே நிறைய ரிவெஞ்ச் இருக்குது. பர்சனல் ரிவெஞ்ச் கூட சொல்லலாம். ஏன் பிகாஸ் அவன் அந்த அளவுக்கு என்னை கோவப்படுத்திட்டான். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனை அட்லீஸ்ட் உருவாடிச்சு அவன் சாவாச்சு என் மனசு நிம்மதியாக இருக்கும். மக்களே இன்னும் அவ்வளோ கோவத்தோடு இருக்கேன். ஏன் பிகாஸ் நான் சொல்லிட்டேன் அவனை நான் சாவறக்கே விட மாட்டேன். அட்லீஸ்ட் உருவாடிச்சு அவனை என்கிட்ட சாரி கேட்கவும் விடக்கூடாது மக்களே. அவன் Shake5146 was slain by Crimpybook 1125. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது சொல்லிக்கலாமா? ஸோ அதுமாதிரி சொல்லிட்டு மக்களே பாய். இப்போ ஓட்டிங்னா நம்ம போட்டிருக்கோம் அதுக்கும் ஓட் பண்ணிடுங்க மக்களே. பாய் மக்களே. லைக் ரொம்ப முக்கியம் மக்கள்.